வணக்கம். 10,000க்கும் அதிகமான வாக்கு எந்திரங்களை காணவில்லை. இது ராகுல் காந்தி சொல்லலை, எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் சொல்லலை, அல்லது இந்திய மக்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. சொல்லியிருப்பது ஒத்துக்கொண்டிருப்பது யார் அப்படின்னா இந்தியாவுடைய தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. 10,000க்கும் அதிகமான வாக்கு எந்திரங்களை காணலை, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டுமல்ல, வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அறை, இந்த அறை இருக்கக்கூடிய பகுதியில் நடு இரவில் லாரிகள் வருவதாகவும் அங்கிருந்து வாக்கு எந்திரங்கள் எடுத்து செல்லப்படுவதாகவும் ஒரு செய்தி உண்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த செய்தியில் உண்மை இருக்கிறதா அல்லது உண்மை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போது ஸ்ட்ராங் ரூமில் வாக்கு எந்திரங்கள் இருக்குன்னு வச்சுங்க. இந்த வாக்கு எந்திரங்களை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்க, எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இதே ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு வைக்கிறோன்னு வைங்க. இது நடந்திருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நம்மக்கிட்ட எந்த சிஸ்டமும் இல்லை. இப்போ ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடியதை பொருத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு வாக்கு எந்திரங்களிலும் அப்படிங்கிறது காலங்காலமாக முன்வைக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஆனால் அது இன்று வரையிலும் நடக்கலை. அதனால் நீங்கள் என்ன அப்படின்னா, வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமிலிருந்து நீங்கள் வாக்கு எந்திரங்களை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிப்பதற்கான சிஸ்டம் எல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நான் எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு தினத்திற்கு பிறகு டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் வரவிருக்கிறது. வாக்கு எந்திரங்களின் மீதான குற்றச்சாட்டு என்பது மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய வலுவாக இன்றைக்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வாக்கு எந்திரங்களின் மீது ஒரு தனி கவனம் இந்திய மக்கள் இன்றைக்கு செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மகாராஷ்டிராவில் ஒரே வீட்டில் 70,000க்கும் அதிகமான வாக்குகள் எப்படி இல்லையா? அந்த கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புறார். 70,000க்கும் அதிகமான வாக்குகள் ஒரே வீட்டில் இருந்து எப்படி வரும்? அதிகபட்சம் இன்றைக்கு உலகமயமாக்கலுக்கு பிறகு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது செதஞ்சு போயிருச்சு இல்லையா? ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் ஒரே வீட்டில் இருந்து 70,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். இது ஒன்று. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இங்கே டெல்லி தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த நாளில் வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 3 கருத்து கணிப்புகள் தவிர்த்து மற்றவை எல்லாமே பாஜக 25 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், மோடி என்று சொல்லக்கூடிய பிம்பம் சுக்கு நூறாக உடைந்து பல காலமாகிவிட்டது. மோடியை முன்னிறுத்தி பாஜக பிரச்சாரம் செய்வது என்பது முடிந்து எத்தனையோ காலமாகிவிட்டது. அப்படின்னா டெல்லியில் எப்படி வெற்றி பெற முடியும்? அதற்கு இன்றைக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இப்போ இவிஎம் மேலே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கவனம் வரும்போது அதை தாண்டி அடுத்தது வாக்காளர்கள் பட்டியலில் பல்வேறு முறைகேடுகள், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ டெல்லியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டெல்லியை 8ஆக ஆர்எஸ்எஸ் பிரித்திருக்கிறார்கள். 40 லட்சம் பேர் பாருங்கள், டெல்லியில் மட்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய 40 லட்சம் பேர் அலுவலகங்கள், பணிக்கூடங்கள், மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள், இப்படி எல்லா இடத்திலையுமே டெல்லி தேர்தலுடைய அந்த நாள் குறிப்பதற்கு முன்னரே அவர்கள் வேலையை துவங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையும் போயிட்டு தேர்தலில் எப்படி வாக்களிக்கணும் இப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்திற்குன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எப்படி இவர்களை வாக்களிக்க செய்வது என்கிற மிகப்பெரிய ஒரு உத்தியை, ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு பல வாரங்களுக்கு முன்பே ஆர்எஸ்எஸ்னுடைய 40 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் டெல்லியில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அப்போது நம்ம இவிஎம் மீது சொல்கிறோம். இப்போ இவிஎம் 10,000 மிஷின் காணலை, சரி, ஸ்ட்ராங் ரூமில் மிஷின் எடுத்துகிட்டு போனால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. இதை தேடி நம்ம அடுத்தது போகும்போது பிஜேபி அடுத்த கட்டத்தில் நகர்ந்திருக்கும். இப்போ நம்ம எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம். இந்திய மக்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம். ஒன்றை போய் கையங்களவாக பிடிக்கும்போது அதை முழுமையாக இல்லாமலாக்கிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சங்க பரிவாரங்கள் நகர்ந்திருப்பார்கள். இதான் நிகழ்வு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெல்லியில் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரா? வரவே இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி வந்தார். எல்லா வாட்டியும் உங்களுக்கு தெரியும், நட்சத்திரமாக கடந்த காலங்களில் பாஜகவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது மோடியும் அமித்ஷாவும் தான். ஆனால் டெல்லி தேர்தலில் பார்த்தா மோடி எத்தனை முறை வந்தார்? இப்போ கர்நாடகா சட்டமன்ற தேர்தலெல்லாம் தெரியும், நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் பெரும் தோல்வியை சந்தித்தார்.
அப்போவே தெரிஞ்சிருச்சு மோடியினுடைய பிம்பம் உடைந்து விட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போதாக்குறைக்கு இன்றைக்கி மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் கும்பமேளாவில் கயரை பிடிச்சி 3 வாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு மோடி அந்த கும்பமேளா அதில் வந்துட்டு குளிக்கிறதுக்காக போகக்கூடிய அதே நேரத்தில் தான் கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டு இந்தியாவினுடைய மக்கள் அமெரிக்க இராணுவத்தினுடைய விமானத்தில் கொண்டு வரப்பட்ட காட்சியெல்லாம் இருக்கும். ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட செய்தி வெளிவந்த போது சத்யபால் மாலிக் நம்ம டெல்லி மோடியை கூப்பிட்டு சொல்லும்போது மோடி நம்ம டிஸ்கவரி ஷூட்டிங்கில் இருந்தார். எப்போவுமே அப்படி தான். எப்போவுமே மோடி எப்படின்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவர் அதெல்லாம் தெரியாதவராக, அதற்கும் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் தன்னை ஒன்று மயிலுக்கு உணவளித்து கொண்டிருப்பார், அல்லது மயிலை தடை விட்டு கொண்டிருப்பார், அல்லது அவருடைய பிரதமர் மாளிகையில் அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பார், இல்லை தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருப்பார். இந்திய மக்கள் இங்கே பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. இதான் நடந்திருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு தேர்தலில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக இதனால தான் பாஜக வெற்றி பெற்று வருகிறார்கள்னு சொல்லி ஒரு இடத்தை போய் நம்ம பிடிக்கும்போது அவர்கள் இன்னும் பல தூரம் கடந்து போயிருப்பார்கள், கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய விஷயமாக டெல்லி தேர்தல் மாறி இருக்கிறது. 40 லட்சம் பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னா சாதாரணமான விஷயமா? இன்றைக்கி நமக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க, 1 கோடிக்கும் அதிகமான பேர் திமுக கட்சியை அந்தாபிகளாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் ஒரு விஷயத்துக்குன்னா இந்த 1 கோடி பேரும் வந்து வேலை செய்வாங்களா? கிடையாது. அப்படிப்பட்ட தொடர்பலம் வந்து திமுகவுக்கே கிடையாது. திமுக எவ்வளோ பெரிய கட்சி. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தங்களுடைய சாகாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்களில் 40 லட்சம் பேரை டெல்லி தேர்தலில் களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா அவர்களுடைய கனவு. அப்போ மோடியால் வெற்றி நடக்கப் போவதில்லை. இவங்க வந்து நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள், அது மட்டும்தான் பிஜேபி கிட்டேருந்து சொல்லும்படியான விஷயம். ஆனால் கிரவுண்டில் வேலை செஞ்சுருக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ். ஏன்னா இனி தேர்தல் ஆணையத்தையோ இவிஎம்மையோ நம்பி பொழப்பு நடத்த முடியாது. ஏன்னா அவர்கள் இவிஎம் உட்பட தேர்தல் ஆணையம் உட்பட எல்லாமே குற்றவாளி கூண்டில் சிக்கப் போகிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இது நல்லா புரிஞ்சிருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.